சட்டப்பேரவையில் இடம் மாறி அமைச்சர்களுடன் அமர்ந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ, வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீதான கேள்விகள், விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டப்பேரவை வளாகத்தை பொறுத்தவரைக்கும் சட்டப்பேரவைக்குள்ளாக சபாநாயகர் இருக்கைக்கு வலதுபுறத்துல ஒரு தனி இருக்கையிலே முதலமைச்சர் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் தான் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜயும் அமர்ந்து வந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்று வந்ததும், கேள்விகளுக்கு பதிலளித்தது, 110 விதியின் கீழே பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதையும் பார்த்தோம். இன்றைய தினம் சட்டப்பேரவை தொடங்கியது முதல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நீதித்துறையினுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கை, அப்புறம் வினாக்கள் விடை நேரம் தொடங்கி பல்வேறு கேள்விகளை உறுப்பினர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கு அமைச்சர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. அதே நேரத்தில் நேபாளத்தில் இருக்கிற தமிழர்களுடைய அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கும் அவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தினார். பிற்பகல்ல தான் வந்து சட்டப்பேரவைக்கு அவர் வருகை தந்தவர். வழக்கம் போல அவருடைய இருக்கையில் அமர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அவர் நீங்க சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா முதல்ல சபாநாயகருக்கு வலதுபுறத்துல பார்க்கிறப்ப முதலமைச்சருடைய இருக்கை இருக்கும். அதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தனுடைய இருக்கை, அதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதற்கு பிறகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன், அப்படி வரிசையா ஒவ்வொருத்தருடைய இருக்கை என்பது இருக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ள வந்த உடனே அவருடைய இருக்கையில் அமர்வதற்கு தவிர்த்து விட்டு அப்படியே வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவை முன்னவரும் வருவாய்த்துறை அமைச்சருமான செங்கோட்டையனுடைய இருக்கை, இரு பேருடைய இருக்கைக்கு இடையில அமர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவை முன்னவராக செங்கோட்டையன் இருக்கிறார், மூத்த உறுப்பினராகவும் இருக்கிறார். அவையில எழுகின்ற சந்தேகங்கள், மரபுகள், விதிகள் சார்ந்து ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற, அவையை வழிநடத்துகின்றது முக்கிய பங்கு அவை முன்னவருக்கும் உண்டு. அவை முன்னவர் பல்வேறு விதிகள், மரபுகள் சார்ந்து அவர் தன்னுடைய விளக்கங்களையும் ஆலோசனைகள் வழிகாட்டுதலையும் கொடுப்பார். அவை முன்னவராக இருக்கிற இந்த அவையினுடைய மூத்த உறுப்பினராகவும் இருக்கிற செங்கோட்டையனிடத்தில் பல்வேறு ஏதோ விஷயங்களை ஆலோசித்து அவை நடவடிக்கைகள் சார்ந்தும் அல்லது வேறு அரசியல் சார்ந்த ஆலோசனைகளை அவர் விஜய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவரிடம் இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அருகில் கொஞ்சம் தள்ளிதான் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். அதற்கு வழக்கம் போலவே அவர்களுடைய இருக்கையில மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அவையில கூட இந்த கேள்வி எழுந்தது. நேபாளத்தில் இருக்கிற தமிழர்களை மீட்பது குறித்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்க. அது குறித்து விவாதிக்கிறதுக்கு முதல்ல அனுமதிக்கு பதிலாக அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். அதற்கு அனுமதிக்க கூடாது, ராஜ்மோகன் பேசியதற்கு அப்புறம் நீங்க பேசலாம் என்றெல்லாம் சபாநாயகர் பேசினாங்க. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வாதம் ஏற்பட்டது. அப்ப இது போன்ற மிக முக்கியமான விவாதம் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் அவையில இருக்கணும், முதலமைச்சர் அவையில இருந்து பதில் சொல்லணும். குறிப்பாக கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் அங்க அவையில இருந்து அப்போதைய முதலமைச்சர் பேசினார். அதுபோல இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் முதலமைச்சர் இல்லை என்ற கேள்விகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பி இருந்த சூழல்ல முதலமைச்சர் அவைக்கு வந்திருக்கிறார். அவைக்கு வந்து அவை முன்னோரோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது 2 அமைச்சர்களோடு அமைச்சர்களாக முதலமைச்சர் பிரத்யேக இருக்கையை விட்டு அமர்ந்து அவை நடவடிக்கைகளே பங்கேற்றிருக்கிறார். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.